ஹாய், வெல்கம் டு நியூ லைஃப் நியூ பிகினிங் சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் வைக்கணும். அதுக்கிடையில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நல்லா நறுக்கி வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன காய்கறி தேவைப்படுதோ அந்த காய்கறிலாம் நறுக்கி வச்சுக்கணும். இன்னொரு சட்டியில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். அதுக்கிடையில் தேங்காய், சோம்பு போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காய்கறி வெந்ததோட அதில் நம்ம வெந்த பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கிடையில் நம்ம புளி ஊற வச்சுருப்போம். அந்த புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி விட்டு அந்த புளியையும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப புளி ஊற்றிக்கணும். புளி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சாம்பாரை. அப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் வந்து அந்த சாம்பாரில் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காய் நறுக்கி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த மாங்காய் வந்து கடைசியில் தான் போடணும். ஏன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த மாங்காய் கரைஞ்சிரும். அதனால் லாஸ்ட்டாக போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் நல்லா தூவிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து 1 ஸ்பூன் போட்டுட்டு அந்த மிளகாத்தூள் வந்து லைட்டாக 2 கிண்டு கிண்டினதுக்கப்புறம் சாம்பாரில் எடுத்து ஊற்றிட்டு அதை கிண்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான சாம்பார் ரெடி.